வணக்கம். இன்றைய பதிவில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 13ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்களான இந்த வார பலன்களை பார்ப்போம். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் இவைகள் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக எப்படிப்பட்ட சாதகங்கள் பாதகங்கள் ஏற்படுகின்றன, எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றன என்று பார்ப்போம். மேலும் இந்த வாரகாலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்றபோது ரிஷபம் ராசியில் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று குருமங்கலயோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார்கள். கடகம் ராசியில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சூரிய புதாதிபத்தி யோகம் வலுவாக ஏற்படுகிறது. புதன் இந்த வாரம் 13ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். சூரியன் 17ஆம் தேதியிலிருந்து சிம்மம் ராசிக்குள் நுழைகிறார். சிம்மம் ராசியில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். கன்னிராசியில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கும்பம் ராசியில் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி ஆட்சிபலம் பெற்று வக்கிர நிலையில் சுபத்துவம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். மீனம் ராசியில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுக்கு மேலும் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதைப் பற்றி சற்று சுருக்கமாக பார்க்கலாம். இந்த வாரத்தில் நீங்கள் மிகுந்த வேகத்துடன் வீரத்துடன் விவேகத்துடன் செயல்படுவீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் வெகுவிரைவில் சுறுசுறுப்பாக துல்லியமாக துரிதமாக செய்து முடிப்பீர்கள். ஏனெனில் இந்த வார காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் குருவை நோக்கி நகர்ந்து ராசிக்கு 6ஆம் இடத்திற்குள் குருபகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோடு செவ்வாய் பயணிக்கிறார். மேலும் 5ஆம் அதிபதி செவ்வாய் 6இலிருப்பதால் உங்களுடைய குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சியடைவீர்கள். உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து குழந்தைகளால் உயரும். குழந்தைகளின் நலன்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமையும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருவும் 5ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாயும் 6ஆம் இடத்தில் சேர்க்கை பெறுகிறார்கள். எனவே பிள்ளைகள் வழியாக உங்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகள் வழியில் நல்லது நடக்கும். பிள்ளைகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிப்பதற்கும் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கும் மிகச்சிறந்த தருணமாக கருதப்படுகிறது. பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் மேலோங்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றில் உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் கிடைக்கும். ஏனெனில் செவ்வாயும் குருவும் 6ஆம் இடத்தில் சேர்க்கை பெற்று குருமங்கலயோகம் பலமாக ஏற்படுகிறது. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானத்திற்கு அதிபதி என்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல தெளிவு கிடைக்கும். ஆக உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு 5ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று இருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. நீங்களோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோ வெளிநாட்டிற்கு சென்று மிகப்பெரிய அளவில் சம்பாதித்து பணக்காரர்களாக மாறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சொத்து வகையில் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு கிடைத்து உங்களுக்கு சாதகமாக அமையும். ஏனெனில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தின் அதிபதி. ராசிக்கு அதிபதி குருவுடன் விரையாதிபதியான செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கிறார். மேலும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை மேலோங்கும். மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் ராசியின் அதிபதியான குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்கலயோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டு தடைகள் விலகும். வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான யோகங்களும் உண்டு. மேலும் தூக்கமில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த நிலை மாறும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியான மருத்துவம் கிடைக்கும். தூக்கம் நன்றாக வருகிறது என்றால் மனதில் தெளிவு குழப்பம் இல்லாத நிலை மனநிம்மதி இருக்கிறது என்று அர்த்தமாகும். ஆக இந்த காலகட்டத்தில் இவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் அயன சயன போகஸ்தானமான விரயஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியின் அதிபதியான குருவுடன் சேர்க்கை பெற்று 6இல் அமோகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் தனுசுராசிக்காரர்களாகிய வயதானவர்களுக்கு மட்டுமில்லாமல் எல்லோருக்கும் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். ஏனெனில் 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி போன்றவற்றை குறிக்கக்கூடியது. இங்கு செவ்வாய் வலுவாக உங்களுடைய ராசியின் அதிபதியான குருபகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கலயோகம் பலமாக உருவாகிறது. எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொந்தரவுகள் தீரும். எதிரிகளின் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் உடைத்தெறியப்படும். ஆக இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும். மேலும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் பகவான் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். கோச்சாரம் ரீதியாக பார்க்கின்றபோது புதன் பகவானுக்கு 8ஆம் இடமென்பது பலமான இடமாகும்.
புதன் பகவான் 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பதும் 13ஆம் தேதி புதன் வக்ரம் நிவர்த்தி பெறுவதும் மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். ஏனெனில் பாதகாதிபதியான புதன் 8இல் மறைவதால் உங்களுக்கு பாதகதோஷங்கள் விலகும். புதன் 8இல் சஞ்சரிக்கும்போது வழக்குகளில் லாபங்கள் கிடைக்கும். பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அபாரமான அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும். எனவே ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும். இந்த தருணத்தில் சனி பாவகிரகம் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு சனி பகவானால் அதிவேகமாக துரிதமாக பன்மடங்கு அதிக அளவிலான நட்பலன்கள் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சிபலம் பெற்று வலுவாக வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக சனி பகவான் ராசிக்கு 3 6 11 போன்ற இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான நற்பலன்களை அள்ளிக் கொடுப்பார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான 3ஆம் இடத்தில் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனி வக்ரம் அடைந்துள்ளார். ஒரு கிரகம் வக்ரம் அடையும்போது அந்த கிரகத்திற்கு பலம் கூடுதலாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் சுபகிரகம் வக்ரம் பெற்றால் கெடுபலன்களை கொடுக்கும். பாவகிரகம் வக்ரம் அடைந்தால் நற்பலன்களை கொடுக்கும். இவற்றிற்கெல்லாம் மேலாக இந்த வாரத்தில் 3ஆம் அதிபதி சனியும் 11ஆம் அதிபதியான சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள். எனவே இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சனி பகவான் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான வெற்றிகள் உண்டு. எனவே இந்த காலகட்டத்தில் தங்கம் வெள்ளி உள்பட மேலும் பல ஆபரணங்களை எடுக்க முடியும். புதிய நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு அமைவார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான ஆடம்பரமான சொகுசான அழகான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேலும் 3ஆம் இடத்தின் அதிபதியும் லாபஸ்தானத்தின் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வதால் உங்களுடைய மனதிற்குள் புத்துணர்ச்சி புது தைரியம் பிறப்பதற்கான யோகங்கள் உண்டு. எனவே குரு மற்றும் செவ்வாய் 6இலிருக்கும்போது பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உண்டு. மேலும் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவதன் மூலமாக இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் ஜாமீன் கையெழுத்து போட்டதால் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த காலகட்டத்தில் விலகும். ஆக எந்த விஷயத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் அந்த விஷயத்தில் இதுவரையில் இருந்து வந்த தடைகள் சிரமங்கள் தாமதங்கள் விலகி அதில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை செவ்வாய் குரு சேர்க்கை தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கின்றது. இந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது என்பதை செவ்வாய் குரு சேர்க்கை தெளிவுபடுத்துகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றியோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக உருவாகிறது. ஏனெனில் இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் குருபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களகாரகரான செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெற்று 6ஆம் இடத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டு குருமங்களயோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் 17ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பாக்கியாதிபதி ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்வார். இது உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான பணப்புழக்கங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும். இவற்றிற்கெல்லாம் மேலாக இந்த வாரம் 17ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் அதிபதியான சனி பகவானும் 9ஆம் அதிபதியான சூரியனும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள். தைரியாதிபதியும் பாக்கியாதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வதால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வாரி வழங்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் லாபாதிபதியும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு தங்கம் வெள்ளி உள்ளிட்ட மேலும் பல ஆபரணச் சேர்க்கைகளை ஏற்படுத்தும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா வகையான முயற்சிகளிலும் பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாம் நல்லபல அதிர்ஷ்ட வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். ஆக இந்த வாரம் 17ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் நன்மையில் முடியும். பாக்கியாதிபதியான சூரியன் பலம் பெறுவதால் வெளிநாடு செல்ல வேண்டுமென்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். மேலும் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் உயர்கல்வி படிக்க வேண்டுமென்றால் உங்களுடைய கனவுகள் ஆசைகள் பூர்த்தியாகும். இந்த வாரம் 17ஆம் தேதிக்கு பிறகு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு.
ஆக சூரியன் உங்களுக்கு ஆதரவாகவும் பக்க பலமாகவும் இருப்பது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாகும். ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பதும் அவருடன் செவ்வாய் சேர்க்கை பெறுவதும் குருமங்களயோகம் வலுவாக ஏற்படுத்துகிறது என்பது மட்டுமில்லாமல் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதக பலன்களை வாரி வழங்குகிறது. எனவே இந்த வாரம் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான வாரமாக அமைகிறது. உங்களுக்கு இந்த வார கிரகநிலைகளின் அமைப்பு ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது நேரம் கிடைக்கும்போது எல்லாம் பள்ளிகொண்ட பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள். மேலும் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு 2 நெய் தீப விளக்கு போட்டு அம்மனை வழிபடுங்கள். இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும்.